இது எதுக்கு? வாய்க்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. முட்டாள், நான் கூட தான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டேன். கண்ணன், என்ன இப்ப நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட ஒளிக்காம சொல்ல போறேன். உண்மையா? என்ன உண்மை? ஹலோ, கண்ணன் பேசுறேன். மாப்பிள்ளையா? மக பக்கத்துல இருக்காளா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க அப்பா. ஹலோ டாடி. பேபி, பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே ஒரு ரெண்டாவது அப்புறம் நீ மறந்துட்டாப்ல இருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் பர்சனல் கதையை சொல்லி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கறியா? ஓகே பேபி, இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு உன் பில்லி மாமியார் தான் காரணம். அவ என்ன பிசினஸ்ல ஓவர்டேக் பண்ணிட்டா. 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம என் ப்ராப்ளம் சால்வ் ஆக. உடனடியா உன் புருஷனை கேட்டோ நீயாவோ பணத்தோட நம்ம பங்களாவுக்கு வர்றேன். அப்படி கொண்டு வரல, புருஷனுக்கு டேக்கா கொடுத்த உங்க அம்மா ஹிஸ்டரியையும் பேபி உன் கச்சடா கதையையும் நானே உன் புருஷன்கிட்ட பப்ளிக் பண்ணிடுவேன். நீ பணத்தோட வரல, என் கூட இருக்கிற உன் தம்பியையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். டாடி டாடி டாடி. ஏய், என்ன ப்ராப்ளம்? ஏன் அழற? எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன், சொல்லு. நான் சொல்ல போற உண்மையை கேட்டு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிட மாட்டீங்களே, துரத்திட மாட்டீங்களே? வெளியே போகணும்னு தள்ளனே, மறுபடியும் நான் உன்னை சேர்த்துக்கல, உன் காயத்துக்கு கட்டு போடல. இந்த காயத்துக்கு உங்களால கட்டு போட முடியாது கண்ணன். நீங்க என்ன மறந்துடுவீங்க. சத்தியமா எங்க அம்மா ஆணையா பிரிய மாட்டேன். கண்ணன், சந்திரகாந்த் என் சொந்த அப்பா இல்ல. சிங்கப்பூர்ல ஹார்ட் பேஷண்டா இருந்தாரு எங்க அப்பா. பெரிய லட்சாதிபதி. அம்மாதான் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோக் சந்திரகாந்த் அம்மாவுக்கு செக்ரட்டரியா வந்தா. இப்படியோ அம்மா மனசை மாத்தி அவங்கள மயக்கி நகையோடையும் பணத்தோடையும் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போயிட்டார். நானும் என் தம்பியும் கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தோம். அம்மா அந்த அயோக்கியனை என் காட் ஃபாதர்னு சொன்னாங்க. நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் அம்மாவும் அவங்க கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அது என்ன மர்மமோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வா பேபி இந்தியாவுக்கு போகலான்னு என்னையும் தம்பியையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். என் இரவலப்பா டேடிங்கிற பாவி. இப்ப 20 லட்சம் ரூபாய் வேணுமா? உங்களை கேட்டு வாங்கியோ திருடியோ பங்களாவுக்கு கொண்டு வரணுமா? இல்லைன்னா என் தம்பியை க்ளோஸ் பண்ணிடுவானா? பிளாக்மெயில பண்றான். என்னமோ அவன் லைஃப்ல உங்க அம்மா கூட எதிரியா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த தண்டனையா? கவலைப்படாதமா, அந்த 20 லட்சத்தை நான் தரேன். உன் தம்பியையும் நான் காப்பாத்துறேன். என்னமா நீங்க நீங்க ஏன் தரணும்? ஆத்திரப்படாதரா கண்ணா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சேலஞ்ச் ராதாவுக்கு இல்ல, எனக்கு. உங்களை எதுக்குமா அவன் சேலஞ்ச் பண்ணும்? எதுக்கு? எதுக்கோ என்னவோ, நீ வாயை மூடுடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரகசியம் நீங்களே, அது என்ன ரகசியம்? இல்ல கேட்காத, சொல்ல முடியாது. நீங்க சொல்லணும், இல்ல நான் உங்க கேரக்டரே நம்ப மாட்டேன். கேரக்டர் நம்ப மாட்டியாடா ராஸ்கல்? நான் கழுத்துடுவாமா. உங்க அம்மாவையும் அண்ணனையும் கொண்ட படுபாவி அவன் தாண்டா, அந்த சந்திரகாந்த் தான். அம்மா, தெரியாதனமா அவ மகளை காதலிச்சியே. உள்ள ஆசையை தடுக்க கூடாதுன்னா ராதா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சன தவிர அவன் எனக்கு சம்மதி இல்லடா, எதிரிடா. உனக்காக என் வயசுல நெருப்ப கொட்டவனுக்கு நான் வெறுப்ப காட்டலடா. இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை என்கிட்ட ஏமா சொல்ல? ஏன் சொல்ல? உங்க அண்ணன் ஆசைப்படி உன்னை பெரியவனா உருவாக்கி நீயா உன் சொந்த கால்ல நிக்கிற தைரியம் வந்த உடனே நானா அவனை வளர்த்திட்டுக்கலான்னு முடிவு கட்டியிருந்தேன்டா. குட்டைய கரை சேர்த்த உடனே புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மா புருஷனோட போய் சேர்ந்துடலான்னு இருந்தேன்டா. உங்ககிட்ட ரகசியத்தை சொல்லி உன் ஆட்டத்துல நீ அவனை கொலை பண்ணிட்டா. அனாதையா நிர்கதியா நிம்மதி இல்லாம தனியா தவிக்கிறவ யாருடா? யாரு? கண்ணா, அண்ணனையும் சாகடிச்சுட்டு ராஸ்கலும் பொட்டையும் அழிச்சானே, அவனை நான் பழி வாங்காம வர மாட்டேன். கண்ணா. கேட்ட பணம் வந்துரும். போட்ட பிளான் படி நாம 2 பேரும் இந்த உலகத்தையே சுத்த போறோம். இந்த உலகம் இல்ல சந்திரகாந்த், உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்ப போறேன். என்ன மருமகனுக்கு வீடு அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கு? போலி மாமன் அவரோட லீலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் அண்ணனையும் அம்மாவையும் கொன்ன உன்னை பழி வாங்க வந்திருக்கேன்டா, பிளடி ஃபூல். என்ன சொன்ன?
சாரதா ஹியர். சாரதா, என்ன சுட்டுத்தள்ள வந்த உன் பிள்ளையோட உயிர் இப்ப என் கையில. தாவி, அவனை ஒண்ணும் செஞ்சில்லையே. சண்டையில சிம்பிள் காயம்தான், சீரியஸ் இல்ல. என்ன இருந்தாலும் மாப்புள்ள இல்லையா? ஓகே, இப்ப டீலுக்கு வருவோம். 40 லட்சம் ரூபாய் பணத்தோட சாயங்காலம் சரியா 5 மணிக்கு கொள்ளடம் தீவுக்கு வரணும். 5 மணிக்கு என்னடா, 4 மணிக்கே 40 லட்சத்தோட வரண்டா நாயே. சிங்கிளா வரணும். இல்ல உன் பிள்ளைக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, என் மாப்பிள்ளைக்கு நானே பல்லக்கு கட்டி பரலோகம் தூக்கிடுவேன். போன வைடா பேடி ராஸ்கல். பணம் பறந்து வரும். சாரதா, இப்பதான் நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருக்க. இது மரியாதை இல்ல, நாய்க்கு எலும்பு போட வந்திருக்கேன். இப்ப கூட ஹெட் வெயிட் போகல. என் வெயிட் என்னன்னு எனக்கு தெரியும். லட்சாதிபதி, லட்சியவாதி. பிரமாதமா பேசுறேன். செயலும் பிரமாதமா தான் இருக்கும். எங்க ராதாவோட தம்பி? முதல்ல நீ கொண்டு வந்த 40 லட்சம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் குழந்தையை காட்டு. பெட்டியில சாட்டையா? பலே, என்னை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறாங்க பாத்தியா? பாத்துட்டேன். அதுக்காக பயப்பட சொல்றியா? நீ ரொம்ப துணிச்சலா பேசுற. சும்மா சொல்லக்கூடாது. மெட்ராஸ் பீச்ல கண்ணகி சிலைக்கு பதிலா ஓ சிலைய லைட் ஹவுஸ் உயரத்துக்கு வைக்கலாம். இப்ப நான் உன்னை இதே இடத்துல தோண்டி சமாதியாக்கணும். ரெஸ்பெக்டா பேசு. அடி முட்டாள், எந்த 40 லட்சத்தை நீ என்கிட்ட கேட்டியோ அத்தனையும் ஒன்ன சுத்தி நிக்கிற கையாட்களுக்கு நான் கொடுத்துட்டேன்டா. உனக்கு கை தூக்கணவெல்லாம் இப்ப எனக்கு கை தூக்கும். பாக்குறியா? எங்க என்ன சுட சொல்லி பாக்கலாம். சுட்டு தள்ளுங்க. தலைவன் கிட்ட பக்தி விசுவாசம் இதெல்லாம் போன தலைமுறையோட போச்சுடா. இப்போ மோட்டை காட்டினா நாட்டுல பெரிய மனுஷனுங்களே கட்சி மாறும்போது வறுமையில வாடுற ஓ ஆளுங்க வசதிக்காக என் பக்கம் வரமாட்டாங்களா என்ன? யோக்கியம் உனக்கு கொடுக்கறத விட அவங்களுக்கு நான் ஆதரவு காட்டினா அது லஞ்சம் இல்ல, தர்மம். இப்ப என்ன சொல்ற? உனக்கு மெயினா இருந்த ரிவால்வரை லோட் பண்ணால ஆஷா, அவளும் இப்ப ஏன் பக்கம்டா. அது மட்டும் இல்ல, என் கண்ணனை
உன் ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன்டா. நியாயத்துக்கு பயப்படாம எந்த நெஞ்சங்களை சுத்தியோ அத்தனைக்கும் இது சௌகரியம். டம்ளர்ல தண்ணி கேட்டல, இப்ப குடம் குடமா குடி. ஓ ஓ, என் புருஷனையும் மாமியாரையும் ஒன்னா கொன்னியே, இப்ப நீ எங்களுக்கு சம்மந்தி. அந்த கரத்துக்கு மூக்கு போடு. இன்னும் பின்னால என் புருஷனை கொண்டவன பழி. சம்மந்தி உனக்கு குடம் தண்ணி இல்ல, கடல் தண்ணியில என் கர்மத்தை முடிச்சுக்கிறேன். ஓ, இந்த நெஞ்சில நீ இறக்கம் பார்க்க முடியாது. போடா. ஓ ஓ, அம்மா, பாபு. அம்மா ராதாவோட தம்பி.